ஸ்ரீராம ஜெயம். வருடத்திற்கு ஒரு முறையாவது ஜோதிடம் ஏன் பார்க்க வேண்டும்? ஏன்பா எல்லாமே விதிக்கப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டது தான் நடக்க போகுது, அப்புறம் ஏன்பா ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற அமைப்புகளை சில பேர் கேள்வி கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. பொதுவாக ஜோதிடம் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை மாறுமானா மாறாது. இப்போ எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அம்பானி மாதிரியான அமைப்புகள்ல ஒரு 1000 கோடி சொத்து வேணும் அப்படின்ட்டு, எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த ஆசைகள் இருந்தாலும் நம்மளுக்கான விதிக்கப்பட்டது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப்பை வந்து மோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும். இப்போ அடுத்த மாதம் வந்து 12th எக்ஸாம் எல்லாத்துக்கும் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் என்ன பண்ணுறாருன்னா தான் பிள்ளையை வந்து படிக்க வைக்கிறார். படிக்க வச்சு அவன் பெரிய டாக்டர் ஆகணுன்ட்டு அவனுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாப்புல. 12th மார்க் வருது. மார்க் வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல. சொல்லப்போனால் ரொம்ப லோ ஸ்கோர் தான் எடுத்தான். ரிசல்ட் வந்த அன்னைக்கு அவனை அவங்க அப்பா வச்சு பெல்ட்டை வச்சு உரின்னு உரிச்சுட்டார். அந்த அடி நான் எடி பேடின்ற அளவில் இதாயிருச்சு. அப்போ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் பிள்ளை எப்படியும் டாக்டர் ஆயிடுவான்ற அமைப்புகளில் இருந்துச்சு. பட் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அன்னைக்கு அவர் அடிச்ச அடி அப்பா மகன் உறவுலே வந்து பெரிய விரிசலை ஏற்படுத்திடுச்சு. இன்ன வரைக்கும் வந்து அப்பா மகனுக்குமான ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுமூகமா இல்லை. எதுக்காண்டி இது சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடம் பார்க்கும்போது நம்ம பையன் எந்த மாதிரியான அமைப்புகள்ல வருவான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புகள்ல நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி வச்சுட்டு அது வந்து நம்மளுக்கு கிடைக்காத அமைப்புகளில் போகுதுன்னா அது வந்து ரொம்பவே பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கறதுக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அமைப்புகளை ப்ரிகாஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஜோதிடம் பார்க்கணும். ஸோ எல்லா நேரங்களும் ஒரே நேரம் மாதிரியான அமைப்புகளில் யாருக்குமே இருக்காது. ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் டல்லாக இருக்கும். அப்போ நல்ல நேரம் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம முயற்சிகளை வந்து 3% அதிகப்படுத்தணும். எதிர்மறையான தசாபுத்திகள் வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கணும். அதுக்காக மட்டும்தான் ஜாதகம் பார்க்கப்படணும் அப்படின்றதுனால, ஜோதிடம் பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர்னு உங்களுடைய விதிப்பயன் மாறி நாளைக்கே வந்து நீங்கள் அம்பானி ஆவீங்களானா அது கண்டிப்பாக நடக்காது. எக்ஸ்பெக்டேஷனை தெளிவு பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஜோதிடம் பார்க்கப்படணும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்ன்ற அமைப்புகளில் விடைபெறுகிறேன். நன்றி.